ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நாங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா தீபாவளி அன்னைக்கு நாங்கள் எல்லாருமே வந்து குழந்தைங்களுக்கும் லீவு, ஹஸ்பண்டும் வந்து லீவ் போட்டிருந்தாரு. ஸோ அன்னைக்கு வந்து எங்களுக்கு டே எப்படி போச்சு அப்படிங்கிறத நான் வந்து வ்ளாகாக போட்டிருக்கேன். அன்னைக்கு வந்து மார்னிங் ஃபுல்லாகவே ஆஃப்டர்நூன் எல்லாமே வீட்டில் தான் இருந்தோம். ஈவினிங் வந்து சரி இவரோட அக்கா வீட்டுக்கும், அக்கா பொண்ணு வீட்டுக்கும், அதாவது என்னோடய நாத்தனார் 2 நாத்தனார் பொண்ணு வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் கிளம்பியிருந்தோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் போயிட்டுருக்கோம். போயிட்டு நாத்தனார் பொண்ணை பார்த்துட்டு அப்போவே கிளம்பிட்டு வாஷிங் மிஷின் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீட்டில் பழசாயிருச்சு. ஸோ புதுசாக ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போனது. பார்த்தா சடனாக வந்துட்டு நாத்தனார் பொண்ணு என்ன பண்ணிட்டான்னா ஃபுல்லாக வந்து விருந்து சமைச்சிட்டு இருந்திருக்கா. ஸோ நாங்கள் வர்றோம் அப்படின்னு சொன்னப்போ கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே என் நாத்தனார், அப்புறம் நாத்தனார் ஹஸ்பண்டு, அவங்க பையன், மருமக எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ எல்லாருமே ஒன்றா சேர்ந்து அன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து நாங்கள் அங்கே தான் சாப்பிட்டோம். நாத்தனார் பொண்ணு அண்டு ஹஸ்பண்ட் 2 பேரும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 12 வெரைட்டியில் செஞ்சுருந்தாங்க. சப்பாத்தி, நூடுல்ஸு அண்டு மெயினாக பார்த்திங்கன்னா ஜப்பான் சிக்கன், அப்புறம் மூளையிலேயே வந்து பார்த்திங்கன்னா 2, 3 டைப் செஞ்சுருந்தாங்க. பூரி அண்டு எல்லாமே பரோட்டா எல்லாமே வச்சு சூப்பராக அன்றைக்கி நைட்டு டின்னரை நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ்னு சாப்பிட்டாச்சு. அவங்க வீடு வந்து பார்த்திங்கன்னா மேல் வீடு. ஸோ அங்கேருந்து பார்த்தாலே நம்ம சாப்பிடும்போதே வெளியில் வந்து அந்த பட்டாசு வெடிக்கிறது, அந்த புஸ்வானம் விடுறது எல்லாமே நல்லா தெரியும். ஸோ அந்த மூமெண்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாருமே ரொம்பவே என்ஜாய் பண்ணணும். ரொம்ப நாள் கழித்து எல்லோரும் மீட் பண்ணிக்கிறனால ரொம்ப நேரம் பேசிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்புறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9:00 மேலே ஆயிடுச்சு. இனி இதுக்கு மேலே எப்படி போய் நம்ம கடையில் வந்து திங்ஸ் வாங்க முடியும்? தீபாவளி வேறு, கண்டிப்பாக கடையெல்லாம் இருக்காது. சரி வந்தது வந்துட்டோம், நம்ம உக்கடம் டவுன் ஹால் வரைக்கும் வந்துட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். ஏன்னா பிகாஸ் முந்தின நாள் வந்து 2 நாளுமே என் ஹஸ்பண்ட் சொன்னார் ஃபுல்லாக ரஷ்ஷு மூவ் பண்ணவே முடியல, அந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னார். இது வந்து பார்த்திங்கன்னா உக்கடத்துக்கு ஆப்போசிட் அந்த குளம் இருக்கும் இல்லைங்களா, அங்கே ஃபுல்லாக இது ஆக்சுவலி நைட்டு 9:30 அப்போவே வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வெடி வெடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்போ ஒரு 6:30, 7:00 எப்படி இருக்கும் இந்த இடம்னு பாருங்களேன். ஃபுல்லாக ஸ்மோகியாக ரொம்ப இதாக இருந்தது. கொஞ்ச நேரம் அங்கே வண்டியை நிறுத்தி நாங்கள் நல்லா வேடிக்கை பார்த்துட்டு அந்த வெடியெல்லாம் வெடிக்கிறத பார்த்துட்டு தான் நாங்கள் கிளம்புனோம். இது வந்து பார்த்திங்கன்னா உக்கடம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட தான். ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா எல்லாமே வெறிச்சோடி இருந்தது. அங்கங்கே கொஞ்சம் சில பேர் மட்டும்தான் இருந்தாங்க. மற்றபடி ரோடு ஃபுல்லாக பட்டாசு வெடித்த அந்த இதுவும் ரொம்ப புகையுமா இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, ரோடு ஃபுல்லாக எம்ப்டியாக இருந்தது. ரொம்ப ஃப்ரீயாக ட்ராவல் பண்ண மாதிரி இருந்துச்சு. அதுலேயுமே ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸ் இருந்துச்சு. இந்த பஸ் ஸ்டாப்பில் மட்டும் அங்கங்கே ஒரு 5 பேர் 10 பேர் அப்படி நின்றுட்டு இருந்தாங்க. மேலே ஃபுல்லாக வான வீடு தான், பார்க்குறதுக்கே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. இந்த இடம் பார்த்திங்கன்னா போத்தீஸ் அதெல்லாம் இருக்கும் இல்லையா, சென்னை சில்க்ஸ், கணபதி சில்க்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த இடம் தான். அந்த இடமே பார்த்திங்கன்னா ஒரு 1 வீக் 2 வீக்ஸாகவே வந்து அவ்வளோ ரஷ்ஷாக இருந்தது. இப்போ அவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. என் ஹஸ்பண்ட் சொன்னார் எஸ்டர்டேவெல்லாம் இந்த இடத்துக்குள்ளே நுழையக்கூட முடியல, அவ்வளோ போலீஸார் இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இங்கே பாருங்கள், சுத்தமாக ஒரு மனுஷன் ஒரு காக்கா கூட இல்லை. எல்லாருமே தீபாவளி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லை, இது மேக்ஸிமம் கடை சைடுங்கிறனால கடை எல்லாமே வந்து க்ளோஸில் தான் இருந்துச்சு. இப்போ நம்ம 5 கார்னர் தாண்டி மணிக்கூண்டு கிட்ட வந்தாச்சு. அப்படியே நாங்கள் வந்து மணிக்கூண்டை டர்ன் பண்ணி அப்படியே நாங்கள் திரும்பி வந்து நாங்கள் உக்கடம் தாண்டி வந்துட்டோம். நாள் அதுக்கு முந்தின நாள் கூட நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தது. பட் தீபாவளி அன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லோரும் செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக மழை அந்தளவுக்கு இல்லை. நைட்டு மட்டும் லைட்டாக சாரல் மட்டும் போட்டுச்சு, அவ்வளோதான். பெரிய அளவுக்கு எதுவுமே இல்லை.
அப்படியே உக்கடம் தாண்டி கொஞ்சம் தூரம் வந்துட்டு நாங்கள் வந்து கரும்பு கடைக்குள்ளே போயிட்டோம். சரி கொஞ்ச நேரம் அதுக்குள்ளே போயிட்டு கடை ஏதோ திறந்துருந்ததுன்னா ஷால் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் போயிருந்தோம். அந்த நேரத்துலையுமே பார்த்திங்கன்னா வந்து ஷாப்ஸ் எல்லாம் ஓப்பனில் தான் இருந்துச்சு. போயிட்டு ஒரு 2, 3 ஷால் பொண்ணுக்கு மட்டும் வாங்கிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, மெயின் ரோடு வரைக்கும் நாங்கள் வாக் தான் பண்ணி வந்தோம். பிகாஸ் நாத்தனார் பொண்ணு வீட்டில் நல்லா ஹெவியாக நான்வெஜ் நைட் டயத்தில் சாப்பிட்டதுனால, சரி கொஞ்சம் நடக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் முன்னாடி வரைக்குமே நல்லா ஜாலியாக அந்த கிளைமேட் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணி நாங்கள் நடந்து தான் போனோம். போயிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் திரும்ப வீட்டுக்கு கிளம்பியாச்சு. போகிற வழி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா, வான வெடி வந்து விட்டுட்டே இருந்தாங்க. அது பாட்டுக்கு வெடிச்சிட்டே இருந்தது. தூரத்தில் இருந்து பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. போயிட்டு நாங்கள் அப்படியே நைட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு, சரி வாஷிங் மிஷின் வாங்கல இல்லையா, சரி அடுத்த நாள் வந்து வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு மார்னிங் எழுந்திரிச்சு சீக்கிரமாகவே கிளம்புனோம். பட் அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே மழை. இருந்தாலும் சரி வாங்கிடணும், தீபாவளி ஆஃபர் போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தாச்சு. நாங்கள் வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சுந்தராபுரத்தில் இருக்கக்கூடிய சேராக்கு தான் வந்திருந்தோம். இந்த சேரால வந்து பார்த்திங்கன்னா, இது ஒரு ஹோம் ஜங்ஷன். அதாவது வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்கும். எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் மட்டும் இல்லை, வுட்டன் ஐட்டம்ஸ் ஆகட்டும், சேர் ஆகட்டும், நம்ம கிச்சனில் யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் ஆகட்டும், பெட்டு, காட் எல்லாமே எல்லா ஐட்டம்ஸுமே இருக்குது. இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. கொஞ்ச நேரம் நாங்கள் அங்கேயே சுற்றி பார்த்துட்ருந்தோம். கிஃப்ட் ஐட்டத்துலேருந்து எல்லாமே வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரம் அங்கே பார்த்துட்டு ஒரு சில சின்ன ஐட்டம்ஸ் மட்டும் வாங்கிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். கண்டிப்பாக நீங்கள் கோயம்புத்தூருக்கு சுற்றி இருக்கீங்க அப்படின்னா இந்த சேரா ஹோம் ஜங்ஷனை கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. யூஸ்ஃபுல்லான திங்ஸ் நிறையமே இருக்குது. ஆஃபர்ஸுமே நிறைய போட்டிருக்காங்க. அங்கேருந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்த இடம் எதுன்னா, நாங்கள் வந்துட்டு சுந்தராபுரத்தில் இருக்கக்கூடிய கிரியாஸுக்கு தான் வந்திருந்தோம். நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்தது. மொதல் நாள் தீபாவளி அன்னைக்கு கூட மழை இல்லை. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நல்லாவே மழை பெஞ்சிட்டு இருந்தது. சரி மழை பெஞ்சா என்ன பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்துட்டு அது வாங்குறதுக்காக போயிருந்தோம். அங்கே போய் பார்த்துட்டா எல்லா பிராண்டுமே வச்சுருந்தாங்க. நிறைய பிராண்டு எல்லாமே கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு, அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒன்றை வந்து நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டோம். நான் வந்து ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மிஷின் எடுக்காமல் செமி ஆட்டோமேட்டிக் தான் எடுத்திருக்கேன். நான் ஏன் செமி ஆட்டோமேட்டிக் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்லேயுமே நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. சீக்கிரமாக ஒர்க் முடிஞ்சிடும். செமி ஆட்டோமேட்டிக்லேயுமே ஒரு சில விஷயம் இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்கள சில லேடிஸ்க்கு வந்து அது தெரிஞ்சிருக்கலாம், ஏன் செமி ஆட்டோமேட்டிக் வந்து நான் சூஸ் பண்ணேன் அப்படின்னு. அது மட்டும் இல்லை, தீபாவளிக்கு ஆஃபர்ஸுமே கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வாங்கினதுக்கு வந்து கூடவே அயர்ன் பாக்ஸு, தவா அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. நம்ம வேணும்னா அந்த ஆஃபரை எடுத்துக்கலாம். இல்லைனா அதுக்கு பதிலாக கேஷ் மைனஸ் பண்ணிப்பாங்க அவங்க. கடையெல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு, ஏன்னா நாங்கள் இங்கே வந்து ஃபஸ்ட் டைமாக தான் போயிருக்கோம். ஸோ நல்லா பார்த்துட்டு நாங்கள் வந்து அதை பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பியாச்சு. எங்கள் தீபாவளி டயத்தில் லீவை வந்து நாங்கள் இப்படி தான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டோம். நீங்களும் எல்லாருமே வந்து சேஃபாக தீபாவளியை கொண்டாடி இருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய இந்த மாதிரி புது திங்ஸ் நிறையவே வாங்கியிருப்பீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஆஹாவல்ட இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈஸியான டேஸ்டியான ரெசிபிஸ் நிறைய இருக்குது, விலாகுமே நிறைய இருக்குது. கண்டிப்பாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.
நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.